சின்ன திரையில நிறைய பேர் வந்து அறிமுகமாகி அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலமானவங்க இருக்காங்க. அப்படிதான் வந்து சின்ன திரையில வந்து இப்போ நிறைய படங்கள் நடிச்சு மக்கள் மனசுல வந்து நீங்கா இடம் பிடிச்சிருக்க ஒரு நடிகர் அப்படின்னா நம்ம ரோபோ சங்கரை சொல்லலாம். ஏன்னா ரோபோ சங்கர் வந்து என்னதான் சின்ன திரையில வந்து மக்கள் எல்லாத்தையும் சிரிக்க வச்சாலும் அதுக்கப்புறம் படங்கள் மூலமாகவும் வந்து பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ரீசெண்டாக தான் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க டாப் குக் டூப் குக் அப்படின்ற ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. ஆனாலுமே என்னன்னு தெரியலங்க, ரீசெண்டாக எலிமினேட்டும் ஆயிட்டாரு. ஆனால் எப்பயுமே இந்த எலிமினேஷன் அப்படின்ற ரவுண்டை பார்த்தா மக்கள் எல்லாருமே டிவியில் பார்க்குறப்போ கண் கலங்கிட்டு தான் இருப்போம். ஆனால் இவரோட எலிமினேஷன் பார்த்து மட்டும் தான் எல்லாருமே வந்து செம்மையாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி ஒரு எலிமினேஷன் இவ்வளோ ஜாலியாக வந்து கண்டிப்பாக எங்கேயுமே நடந்ததில்லப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி எல்லாத்தையுமே சிரிக்க வச்ச ஒரு நபருக்கு வந்து ஆல்ரெடி மஞ்சக்கமால வந்து அவரோட உடல்நிலையெல்லாம் ரொம்பவே மோசமாகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அப்போ வந்து சினிமா பக்கம் வந்து கொஞ்சம் விலகி இருந்தாரு. இப்போதான் கொஞ்சம் நல்லா ஆயிட்டு திரும்பி சினிமா பக்கம் வந்து படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி ரீசெண்டாக வந்து சென்னையில் நடந்த ஒரு படத்தோட ஷூட்டிங்ல வந்து ரோபோ சங்கர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். ஸோ அவருக்கு வந்து டீஹைட்ரேஷன் மற்றும் பிளட் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அதனால தான் மயக்கம் போட்டார் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மருத்துவர்கள் வெண்டிலேட்டர் சிகிச்சையோடையும் சிகிச்சை அளிச்சுட்டு வந்தாங்க. ஐசியூல அட்மிட் ஆயிருந்த ரோபோ சங்கர் அவர்கள் சிகிச்சை பலனின்றி இப்போ உயிரிழந்திருக்காரு. இவரோட இறப்பு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இவரோட இறப்புக்கு திரை பிரபலங்கள்ல இருந்து அரசியல் தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சமீப காலமாவே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி காமெடி ஆர்டிஸ்டா இருந்து நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வச்ச நிறைய பேருக்கு இப்படிதான் உடல்நிலை சரியில்லாம போய் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அப்படி ரோபோ சங்கருக்கும் திடீர்னு இப்படி நடந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு.